அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ஈஸ்வரி பாட்டி எப்பவுமே நம்ம பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படிங்கிற கணக்காக தான் எப்பவுமே இருக்காங்க. இப்போ கோபியோட தனி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கோபியோட உடல் நலத்தில் ரொம்பவே கேரிங்காக இருக்காங்க. அதே சமயத்தில் இவ்வளோ நாள் நம்ம ஒரு குடும்பத்தோடு இருந்திருக்கோம். நம்ம வீட்டுக்கு பெரிய மனுஷன் அப்படிங்கிற எண்ணம் பாக்கியாவுக்கு கூட துளி கூட இல்லையே. பாக்கியா இந்த அளவுக்கு மாறுவா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. பாக்கியாவோட இந்த மாற்றம் எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது கோபி அப்படிங்கிற மாதிரி கோபி கிட்ட தெரியப்படுத்துகிறாங்க. கோபி வந்து அம்மா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா, நீங்கள் வீட்டில் கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுங்க, நான் வந்து கிச்சனில் கொஞ்சம் வேலை இருக்குது முடிச்சுட்டு வரமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி வந்து க்ளவுட் கிச்சன் போயிடறாங்க. அந்த டைமில் நம்ம ஈஸ்வரி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தனியாக உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம பாக்கியா எப்படியாச்சும் அத்தையை பேசி கூட்டிகிட்டு வந்துடணும், பசங்க எல்லாரும் வருத்தத்தோடு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக கிளம்பி நம்ம கோபி வாடகை எடுத்திருக்க வீட்டுக்கு வராங்க. அங்கே வந்ததுமே நம்ம ஈஸ்வரி பார்த்ததுமே அத்தை எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க உடனே ஈஸ்வரி வந்து என்ன பாக்கியா என்னை பற்றி இப்போ தான் உனக்கு அக்கறை வந்திருக்கா, என் பிள்ளையும் நானும் எப்படியோ போகிறோம், எங்களை பற்றி தான் உங்களுக்கு யாருக்கும் கவலையே இல்லைல்ல, அப்புறம் எதுக்கு கேட்குற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஈஸ்வரி கேட்குறாங்க. உடனே நம்ம பாக்கியா என்ன பண்ணாங்க, என்ன அத்தை இப்படி பேசுகிறீங்க, நான் இப்போ இங்கே வந்ததே உங்களை பார்க்குறதுக்காக தான், இங்கே பாருங்க அத்தை உங்கள் பிள்ளைய தனியாக விட்டுட்டோம் அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே ஈஸ்வரி வந்து இங்கே பாரு பாக்கியா, என் பிள்ளை நான் செத்து போனதுக்கப்புறம் தனியாக தானே இருப்பான், அவன் எப்படி இந்த உலகத்தில் வாழ போகிறோன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஈஸ்வரி சொல்கிறாங்க. உடனே பாக்கியா வந்து என்னத்த அதுக்காக உங்கள் பையனை பார்த்துக்கிற பொறுப்பு என் தலையில் ஏற்றிக்க முடியுமா, நீங்கள் சொல்லுங்கள், அதெல்லாம் என்னால் முடியாதில்ல, அதை விட பொறுப்பாக அவங்க பசங்க இருக்காங்க, அவங்க அப்பாவுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னா பார்த்துக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க, அவங்கள நினச்சி நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க, ஆனால் நீங்கள் வாங்கத்தை நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி கூப்பிட்றாங்க. ஆனால் நம்ம ஈஸ்வரி என்ன பண்ணுறாங்கன்னா என்ன பாக்கியா எதையாச்சும் பேசி சமாதானப்படுத்தி என்னை கூட்டிகிட்டு போகலான்னு வந்தியா, அது நடக்கவே நடக்காது, என் பிள்ளை இருக்கிற வரையும் நான் என் பிள்ளையோட தான் இருப்பேன், அவங்க கூட இருந்து என்னோட காலமும் போயிடும், மற்றபடி அந்த வீட்டுக்கு வந்து என்னோட பேச்சை யாருன்னா கேட்குறதா இருக்கா என்ன, எல்லாரும் மாற்றி மாற்றி போலீஸ் ஸ்டேஷன் அனுப்புறதுல தானே குறியாக இருக்காங்க, அதனால என்னை வந்து கூப்பிடாத பாக்கியா நான் வரவும் மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம பாக்கியா என்ன பண்ணுறாங்க, இல்லாத நீங்கள் உடம்பு சரியில்லாதவங்க டைமிங்க்கு சாப்பிட்ணும், நீங்கள் இங்கேருந்து அந்த கஷ்டம்லாம் பட வேணாம், உங்கள் பையனுக்கு தேவையானதை அவர் பார்த்துப்பார், அவரால் முடியலன்ற டைமில் அவங்க பசங்க பார்த்துப்பாங்க, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரியை ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஈஸ்வரி என்ன பண்ண போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.